நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குண்ணா. அது மாதிரி இது சம்பந்தமே இல்ல. அதை விட எவ்வளவு ஃபார் 1000 டைம்ஸ் பெட்டர். பிளஸ் அந்த எல்லாமே பிளஸ் தான். மைனஸ் அங்கங்க லேக்னால படத்துக்கு தேவைப்படுது. அது மைனஸ் பிளஸ் தான் படத்துக்கு. சூர்யா கம்பேக்கா இருக்கும். தங்கம் வரலாம் இல்ல, படம் நல்லா இருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் ஸ்டைல்ல இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி சொல்ல பார்த்தா நல்லா. சாங்ஸ் எல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு. சூர்யாவுக்கு கொஞ்சம் செட் ஆகும், நல்லாவே செட் ஆகுது இந்த படம். ரெட்ரோ அப்படின்னா அந்த ஒரு 1960s அந்த டைம்ல எடுத்த படம் மாதிரி இருக்கு. ஒரு பாட்டு வரும், ஆமா, 1-2 பாட்டு. ஸ்டோரி பெருசா இதெல்லாம் பாக்கலாம், ஒரு வாட்டி பாக்கலாம், அவ்வளவுதான். காமெடி நடுவில் காமெடி இருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் படத்துல சூர்யா நடிச்சா அப்படி இருக்கு. அந்த மாதிரி அவரோட ஸ்டைல்ல இருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் ஸ்டைல்ல கதையா ஜிகர்தண்டா காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பரா தான் இருக்கு. ரெகுலர் ஸ்டோரியை வச்சு சூர்யா வச்சு பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சூர்யா கம்பேக் கண்டிப்பா கம்பேக் தான். அந்த ஃபைட் சீன் நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா எடுத்துருக்காங்க. நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபைட் சீன்ஸ். எந்த மாதிரியும் நிறைய லவ் வயலன்ஸ் எல்லாம் இருக்கு. தேவையான அளவு எல்லாமே இருக்குங்க. காமெடி, லவ், ஃபைட் எல்லாமே இருக்கு. வழக்கமா கார்த்திக் சுப்புராஜ் படம் தான். கம்ப்ளீட் ஸ்டோரி எல்லாமே சூப்பரா இருக்கு. அதான் சொல்லிட்டா அப்படி ப்ரோ. ஸ்டார்டிங்ல இந்த கனிமா பாட்டுல ஒரு ஃபைட் சீன் வரும். அப்படியே ஃபைட் சொன்னா 15 மினிட்ஸ் சூப்பரா செஞ்சிருப்பாங்க. அந்த சீன் சூப்பரா. கனிமா சாங் படம் முன்னே சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபாவது ஓரளவு பார்க்கலாம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமா செட்டே ஆகல. என்ன கதை சொல்ல வந்திருக்காங்கிறதே புரியல. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விதமான அவர் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி கொண்டுட்டு போறாங்க. திடீர்னு திரும்புற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு லவ் ட்ராக்கை கொண்டு போறாங்க. திடீர்னு லவ் ட்ராக்ல இருந்து அகதிகளை கொண்டு போறாங்க. எதுக்கு எந்த விஷயத்த கனெக்டிவிட்டியா சொல்ல வர்றாங்கிறதே எனக்கு புரியாத மாதிரி இருந்தது. ஒரு விஷயம் லவ்வுமே அதிகமா செட் ஆகாத மாதிரி இருந்தது ரெண்டு பேருக்குள்ளயும். அப்படியே இல்லாட்டாலுமே எனக்கு என்னன்னா ஒரு கனெக்டிவிட்டி இன்னும் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு போய் அதுல ஒரு சப் கொண்டு வந்தா பரவாயில்ல. சப்புக்கு சப்பா கொண்டு வந்தீங்கன்னா எதானு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் சீரியஸ்லி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருக்கோம். டப்பு 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 டப்புன்னு ஈஸியா முடிச்ச மாதிரி இருந்தது. அது கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீல் விட்டா இன்னும் ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருக்கலாமோ. ஏன்னா எமோஷனலுக்கு பேர் போனவர் கார்த்திக் சுப்புராஜ். இதுல அந்த எமோஷனலே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அதுவுமே எனக்குமே புரியல. என்ன சொல்ல வந்திருக்காருன்னு புரியல. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த பழமொழியை தான் கான்செப்டா வச்சு சிரிக்கவே தெரியாத மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ராக்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த சிரிப்பு நம்மளுக்கு வந்துச்சான்னு கேட்டா டவுட் தான். எங்களுக்கு வரல அந்த சிரிப்பு. அதாவது எப்படின்னா ஒருத்தவங்க சிரிச்சா பக்கத்துல இருக்கவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வரும்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்ல தான் போயிருக்கு. ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அந்த சிரிப்பு கனெக்டிவிட்டி ஆகணும்ல, அதுதானே மெயின். நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம்னா ஒன்னு இது காமெடி ஜானர்னா காமெடியா கொண்டுட்டு போயிருக்கலாம். இல்ல இது வேற மாதிரி ஜானர்னா கேங்ஸ்டர் ஜானர்னா கேங்ஸ்டர் மாதிரி கொண்டு போயிருக்கலாம். லவ் ட்ராக்னா லவ்லயே கொண்டு போயிருக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்சடா கொடுக்கும்போது ஒரு விதமான குழப்பம் வரும்ல, அந்த மாதிரி இருந்தது. பட் ஒன் டைம் வாட்சபிள். நீங்க ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஸ்கிரீன் பிளே உங்களுக்கு அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை தாண்டி சூர்யா சாருக்கு ஃபேன்ஸ்க்குன்னே ஒரு மாஸ் இருக்கும்ல, அந்த மாசம் அங்கங்க கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாங்ஸ் சில விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. கதையா நம்ம ஃபேஸ் பண்ணி ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டா இல்லன்னா சொல்லுவேன். ஒரு சாங்கோ 2 சாங்கோ ரிப்பீட் ஆகும், ஓகேங்களா. ஆனா உங்களுக்கு அதுவுமே ரொம்ப ஓவர் கனெக்டிவிட்டிஸா. இப்ப ஆக்சுவலி ரீமேக் சாங் பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. எல்லா படத்துலயுமே ரீமேக்ஸ். இனி வர காலங்கள் ஃபுல்லாவே ரீமேக் சாங்னு ஒரு விஷயம் வரும். பட் மியூசிக் ஒரு சில இடத்துல நல்ல கனெக்டிவிட்டியா இருந்தது. ஒரு சில இடத்துல நார்மலா போற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி ஒரு அகதின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒண்ணு கொண்டுட்டு வராங்க. அகதியோட கான்செப்ட் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி ஆகணும். அகதிங்கிற ஒரு ஃபீல் ஒரு உருக்கத்தை உருவாக்கணும். ஏன்னா நம்ம அகதிங்கிற விஷயம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அது நம்ம தமிழ் சினிமால ஆதி காலத்துல இருந்து கொண்டுட்டு வர ஒரு விஷயம். அகதி, அடிமைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துல இருந்தே கொண்டுட்டு வந்தோம். அது ஆக்ரோஷமா பரதேசி எல்லாம் நம்ம பார்த்து நொந்து போயிட்டோம். அந்த ஒரு கனெக்டிவிட்டி இதுல இருக்கான்னு கேட்டா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கனெக்டிவிட்டியை கொடுத்திருந்தாருன்னா இஸ் பெஸ்ட் மூவின்னு சொல்லியிருக்கலாம். பட் கனெக்டிவிட்டிங்கிற ஒரு விஷயம் தானே மெயின். நமக்கு ஒரு படம் பாக்குறோம்னா அதுல கனெக்டிவிட்டின்னு ஒரு விஷயம் வேணும்ல. நம்ம அதுக்குள்ள போய் மூழ்கணும்ல. அந்த மூழ்கல் இல்ல. சீரியஸாவே அதுதான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே இருந்து போயிட்டாங்க. அவ்வளவுதான் கிளைமேக்ஸ் எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஆக்சுவலி ஒஸ்ட் சீன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சீசன்ல கிளைமேக்ஸ் இன்னும் எஃபெக்டிவா கொடுத்திருந்தா ஹீஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் சீன் அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 ஃபைட் சீன் டிஃப்ரெண்டான நம்ம தமிழ் முறைப்படி ஒரு சில ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஆங்கிள் காமிச்ச விதம் சூப்பரா இருந்தது.
மைனஸ் என்ன அப்படின்னா கான்செப்ட் தாங்க. இப்போ ஒரு கதை எடுத்தோம்னா கதையை கண்டினியூட்டியா அந்த கதையில கனெக்டிவிட்டியாகி அதுல இருந்து கதையை கண்டினியூட்டியா பண்ணியிருந்தாங்கன்னா படம் இஸ் வெரி வெல்னு சொல்லலாம். ஆக்சுவலி அகதி கான்செப்ட் நல்லா இருந்தது. அந்த கதையவே நல்லா பில்ட் பண்ணிருக்கலாம். அதுல லவ் எக்ஸ்ட்ராவா இது வேற கோல்ட் பீஸ் அந்த மாதிரி ஒரு சில சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வராம இந்த கதையவே பேஸ் பண்ணி கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேற லெவல். அதுதான் மைனஸ் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் படத்துக்காண்டி வெயிட்டிங்ல இருக்கும் சீரிஸ். கங்குவா வந்து நல்ல படம் தான். ஆக்சுவலா எங்க ஒரு படம் போச்சு. ஆனா ரெட்ரோ அப்படி கிடையாது. ஒரு கை தேர்ந்த டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அதுல இருந்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா சீக்கிரம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லா காட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டா படத்தை பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டா தான் மொழியில காட்டுவாங்க. ஏதோ அது வந்து மதுரை காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி இது வந்து அந்தமான் காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. நிறைய படங்கள் பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆனா படம் போர் அடிக்காம எடுத்துன்னு போறதுதான் ஒரு டேரக்டரோட ஸ்பெஷல். அந்த விதத்துல அவர் ஜெயிச்சுட்டாருன்னு தான் சொல்லலாம். ஆனா நல்லாவே இருந்தது. ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே பார்த்தோம். பூஜா ஹெக்டே வந்து இருட்டை எடுத்தாலும் அது ஒரு மெழுகு சில மாதிரி அழகா இருக்கு. பூஜா ஹெக்டேக்கு முன்னாடி எந்த நடிகருமே எந்த ஆக்டரும் இருக்க முடியாதுன்றத அந்த அழகை வந்து காமிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப க்ளோஸ் அப்ல காமிச்சாலும் அது நம்மளுக்கு பிடிக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா தியேட்டர்லயும் எல்லா இடமும் ஃபுல்லா இருக்கு. காரணம் வந்து அந்த ஒரு பாட்டு ஹிட் ஆனது. அந்த பாட்டு வந்து தியேட்டர்லயும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். சிஜி ஒர்க் பண்ணவங்க ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. கலர் கார்ட்டூன்ஸ்ல சிஜி ஒர்க்ல சூர்யா வரப்போ அதை பாக்குறப்ப அழகா இருந்தது. என்ன சொல்றது, வட சென்னையில ஒவ்வொரு ராஜனுக்கு ஒரு போர்ஷன் இருக்கிற மாதிரி இது காதலுக்கு ஒரு போர்ஷனு, தம்மத்துக்கு ஒரு போர்ஷனு, அது ஃபைட்டுக்கு ஒரு போர்ஷன் அப்படின்னு தனித்தனியாவே எடுத்து யூடியூப்ல போடுற அளவுக்கு சாப்பிட்டு போற அளவுக்கு தனியா பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். வர படங்கள்ல பழைய பாடல்கள் வருது. அதனால இளையராஜா 2 பாட்டை போட்டாங்க. எனக்கு என்ன பையனா மறுபடியும் அவர் அந்த கேஸ் போட்டுறாரோ அப்படின்ற மாதிரி. அவர் கேஸ் போட்டா கூட பரவாயில்ல, கங்கை மரன் பேசத்தை காது விட்டு கேட்க முடியாது. அதனால நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டீங்களான்னு மட்டும் எனக்கு தெரியும். சூர்யா அண்ணன் வந்து ரசிகர்களை ஏமாத்தாம எதனா ஒண்ணு பண்ணி தம்பியுடைய படைக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. கட்சிக்கு வரணும், எதனா ஒரு போஸ்டருக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்.